இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பொட்டேட்டோ க்ரீன் மசாலா பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது ரொம்ப வேகக்கூடாது, ஆஃப் பாயில் ஆனால் போதும். பொட்டேட்டோ வந்து வேக வச்சு தண்ணி இல்லாமல் ஊற்றி எடுத்தாச்சு. பொட்டேட்டோ ஆஃப் பாயில் தான் ஆயிருக்கு, சுட சுட இருக்குது. இது வந்து நேற்றைக்கு நான் ஒரு இதுக்காக நான் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணேன். இது பாலக்கு கீரை தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்தது. அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தேன் மிக்சியில். நேற்றுக்கு அரைச்ச மசாலா. இந்த மசாலா தான் அப்புறமா வீடியோ போடுறேன். அது கூட இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு பீஸ் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க இந்த மசாலையில். ஏன் நான் வீடியோ எடுக்கலைன்னா வீடியோ லெந்தாக போயிட்டு இருக்குது. 1 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம், கடலை மாவு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உருளைக்கிழங்குல வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம். இந்த மசாலையிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போது உப்பு நமக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா இந்த மசாலா நல்லா மேட்ச் ஆகட்டும். இப்போ நம்ம இது 1/2 hour இல்லைன்னா 10 minutes உங்கள் டைம் இருக்கிறது மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ஊற்றியாச்சு. இதுக்கு மசாலா நம்ம ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு போடும்போது உருளைக்கிழங்கு கொஞ்சமாவது சூடு இருக்கணும், புரியுதா? சூடு இருந்தால் தான் நம்ம மசாலா டக்குன்னு அதில் ஏறி பிடிச்சிடும். தண்ணி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். உருளைக்கிழங்கு உடையாமல் ஒன்றொன்னா போட்டு கொடுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு. உடையாமல் மெதுவாக திருப்பி விட்டுடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், சரிங்களா? சூப்பராக இருக்குது, வாசனை அவ்வளோ நல்லா வரும் அவ்வளோ மசாலையினால். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, கருகாமல் இருக்குது. சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது போடும்போது நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்புறம் சிம்மில் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? எல்லாம் கோரி எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே.